சார் வணக்கம். சார் பேசும்போது சொன்னார் சார், நான் பட்ஜெட்டை குறிப்பிட்டதுனால அவர் குறிப்பிட்டார். நானும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் சார். போன வருஷத்தில் மட்டும் இந்திய அரசாங்கம் மொத்தமாக மொத்த நாட்டுக்காக கல்விக்காக செலவு பண்ணது 1,14,054 கோடி சார் மொத்தமே. இவர் சொன்னதை போல் யூனியன் டெரிட்டரிஸ் இல்லாமல் ஒரு 29-30 ஸ்டேட் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா சராசரியாக அப்படியே மொத்தமாக பிரித்தோம்னா கூட ஒரு 3,801 கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு வருது யூனியன் பிரதேசங்கள் இல்லாமல் சொல்கிறேன் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும் ஒதுக்குற தொகை 8,494 கோடி. கல்வித்துறை எல்லாம் சேர்த்தனோம்னா அதுக்கு ஒரு 42,000 கோடி, 45,000 கோடி ரெண்டும் சேர்த்தி கணக்கு போட்டோம்னா ஒரு 50,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறோம் சார். இப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கட்டமைப்புகளை உருவாக்கணும், நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் மேடம் என்ன சொல்கிறாங்க, அதில் புழங்கக்கூடிய பணத்தெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது, உங்களுடைய இந்த ஒப்பீடே தவறுங்கிறாங்கல்ல சார். இது தவறாக இருக்கட்டும், ஆனால் முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. சார் சொல்கிறாரு ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தையே கொஸ்டின் பண்ணுங்க. இதெல்லாம் மேடைக்கு நம்ம பேசிட்டு போயிடலாம், ஆனால் இதெல்லாம் சாத்தியமாக இவங்க பண்ணிட்டு இருக்கிற முயற்சியெல்லாம், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த பணிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா? ஏனென்று சொன்னால் நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 42 உச்சநீதிமன்றத்துக்குரிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சரத்துக்களை பின்பற்றி தான் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய அரசியலமைப்பை ஆளுநர் மதிக்கவே இல்லை. ஓகே, நீங்க மதிங்கன்னு சொல்ல வராரு தீர்ப்புல எல்லாத்தையும் படிச்சோம். இதுல பெரிய ஆபத்து நீட் எக்ஸாம்ல என்ன என்று சொன்னால், கல்வித்துறையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 3 விருந்தினர்கள் பேசுவதை நான் கேட்டேன். 2017 முதல் நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அனிதா என்கின்ற சகோதரி இறந்தார், ஏராளமான குழந்தைகள் இறந்து விட்டார்கள். கல்வித்துறையில் 25% மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இன்றைக்கு சிபிஎஸ்இ சிலபஸுக்கு போயிட்டாங்க. ஓகே, சிபிஎஸ்இ சிலபஸுக்கு ஏன் போனாங்க? நீட் எக்ஸாம் கேள்விகள் அனைத்தும் சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்டத்தின்படி அமைக்கப்படுகிறது. எனவே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் அட்மிஷன் குறைவாக போய்கிட்டு இருக்கு, நம்ம வியாபாரம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் நடத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் சிபிஎஸ்இக்கு தாவி விட்டார்கள். இன்னைக்கு நீட் எக்ஸாம் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், சியூடிஇ கியூட் எக்ஸாம் ஆகட்டும், எல்லா மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகளும் சிபிஎஸ்இனுடைய சிலபஸை அடிப்படையாக கொண்டவை. இவங்க எய்ம் என்ன? முதல் எய்ம் என்ன? இவங்க ஏழைகள்லாம் படிக்கணும்லாம் ஆர்வம் கிடையாது. ஏழைகள் படிப்பதாக இருந்தால் 7.5% தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இருந்த அதிமுக அரசாங்கம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எவனுமே பாஸ் பண்ணல, யாருக்கும் சீட்டே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு பார்த்து 7.5% கொடுத்தார்கள். அதன் பிறகுதான் 450 பேர் அட்மிஷன் ஆனா. ஆகவே அந்த சப்ஜெக்ட் அங்கே அடிபட்டு போச்சு. ஏழைகள் யாரும் பயன்பெறவில்லை. அடுத்தது எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு வந்துடணும். சிபிஎஸ்சி யார் கண்ட்ரோலில் இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கு. சிபிஎஸ்சினுடைய யார் ஃப்ரேம் பண்றது சிலபஸை? மத்திய அரசாங்கம் ஃப்ரேம் பண்ணுது. அப்ப ஸ்டேட் போர்டு என்கின்ற சிஸ்டமே இருக்கவே கூடாது. இங்க சமச்சீர் கல்வி, பொது கல்வி முறை, அண்மை பள்ளி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நீ கேள். தேசிய கல்விக் கொள்கையில் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதை 2013 நீட் வருகின்ற போதே அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அது போன்று ஒன்று நீங்க சிபிஎஸ்சியை மாத்திடணும். எல்லாருமே கல்வித்துறை எங்க கண்ட்ரோல்ல வந்துடணும். நீங்க சிலபஸை அவங்க கண்ட்ரோல்ல போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசு பள்ளி மாணவர்கள் மெட்ரிகுலேஷன்ல போயிட்டு இருந்தா 1976க்கு பிறகு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மெட்ரிகுலேஷன் குழந்தைகள் எல்லாம் சிபிஎஸ்சிக்கு போறோம். தாவி போயிட்டே இருக்கான். அப்ப ஸ்டேட் போர்டுடைய சிலபஸை படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் தான் 25% பள்ளிகள் சொல்றேன். ஒன்று, எல்லாத்தையும் நான் புள்ளிபுரம் வச்சிட்டு இருக்கேன். இரண்டாவது, இவர்கள் பண்ண இந்த கூத்து இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசாங்கம் பண்ண இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது,
அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தகுதி தேர்வு. நீங்க கண்டிப்பா எழுதிதான் ஆகணும், அது ஒரு தகுதி. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு என்பது தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து 50,000 ஸ்கூல் இருக்கு. அதெல்லாம் வந்து வேல்யூவே கிடையாது. நான் வைக்கிற எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணணும், எழுதி 720க்கு நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் தகுதி, அதுதான் பேசிக்கா வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எழுதிட்டு நீங்க போய் சேர்றதோடு மட்டும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, தமிழக கல்வித்துறையினுடைய நீங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீங்க வந்து இங்கே தமிழ்நாட்டிலே டாக்டரா இருக்கலாம், தமிழ்நாட்டு கல்வித்துறையில டாக்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு 2013க்கு முன்னாடி இருந்தது. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்லாம் தூக்குன்னு சொன்னார். அப்போ தமிழ்நாட்டு கல்வித்துறையில் நம்பினாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. ஒரு வருடம் கிடையாது, மேடம் சொன்னாங்க ஒரு வருடம் படிச்சுட்டு அவன் போறான்னு. ஒரு வருடம் கிடையாது, 6ஆம் வகுப்பு முதல் நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 6 முதல் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சென்டர் பெயரை சொல்ல முடியும், பள்ளியின் பெயரை சொல்ல முடியும், இங்க சொல்ல முடியாது. 6ஆம் வகுப்பு முதல் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓரளவுக்கு வசதியா இருந்தாலும் 6ஆம் வகுப்புல போய் சேர்த்துறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே அவங்க நடத்துறாங்க. ஈவினிங் வந்து 4 முதல் 6 வரை 4 to 6 2 மணி நேரம் நீட் எக்ஸாமுக்கு நடத்துறாங்க. நீட் எக்ஸாமுக்கு நீங்க நடத்தி கொண்டிருக்கிற போது அவன் 6ஆம் வகுப்பு சிலபஸ் எங்க படிக்கிறது, 7ஆம் வகுப்பு சிலபஸ் எங்க படிக்கிறது, 8ஆம் வகுப்பு சிலபஸ் எங்க படிக்கிறது, தமிழக அரசாங்கத்தினுடைய சிலபஸினுடைய கதி என்ன? அப்போ இவ்வளோ 200 கோடி நீங்க போட்டு நீங்க பிரிண்ட் பண்ணி பாடநூல் கழகத்திலிருந்து நீங்க ரிலீஸ் ஆகுது புக்கு, அதை தூக்கி போட்டுறாங்க வெளியே. போட்டுட்டு நீட் எக்ஸாமுக்கு நான் போறேன்னு சொல்றாங்க. அங்க என்ன நடக்குது, சிபிஎஸ்சினுடைய சிலபஸை புக்கு கட்டுக்கட்டா கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ். 6 முதல் நீ கணக்கு எடுத்துக்கங்க, எத்தனை ஆண்டுகள் அவன் படிக்கிறான்? குறைந்தபட்சம் 9, 10, 11, 4 வருஷம் எடுத்துக்கங்களேன். ஒரு குழந்தை 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவன் நாளைக்கு வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, தேர்ந்தெடுத்தாலும் சரி பார்க்குறான். ஒன்று நீங்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸை நீங்கள் ஃபெயிலியர் பண்ணிட்டீங்க. 2, என்ட்ரன்ஸில் நீங்கள் போயிட்டு 7 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் படிச்சாகணும்னு சொல்கிறீங்க. ஒருத்தன் பாஸ் பண்ணுறான், எங்கேயோ ஒரு காலேஜில் போய் சேர்றான், ஃபெயில் ஆகிறான், ஒன்று தற்கொலை பண்ணி செத்துடுறான். காசு இருக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, சீனா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்கெல்லாம் 5 வருஷம் எம்பிபிஎஸ். 5 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய், 8 5 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணாவே அவன் சேர்த்துக்கிறான். வெளியே வரும்பொழுது இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வச்சு இவன் மருத்துவராக செல்கின்றான். ஒன்று நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையை நீங்கள் வந்து பார்த்து அபிவிருத்தி ஆயிடுறான், அதிருப்தி ஆயிடுறான். 2, வெளிநாட்டுக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு இங்கே 40 லட்சம் ரூபாய் தூக்கி போயிட்டு அங்கே டாலராக மாற்றி அங்கே கொண்டு போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். இது போன்று இது பின்னாடி வந்து கல்வித்துறை சீரழிக்கிறது. மாணவர்களுடைய வருமானம், அப்பா அம்மாவனுடைய வருமானம், இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு மருத்துவர் ஆகணுமே என்ன பண்ணுறது, அவன் 6வதுலேருந்து நீட் எக்ஸாம் படித்தானேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் ரஷ்யாவில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க பிள்ளைகளை இங்கே நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, இங்கே செலவு பண்ணுற காசை நான் அங்கேயே போய் டைரெக்டாகவே படிக்க வச்சிடறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 400 மார்க் 12th எடுத்தால் போதும். 600க்கு 400 மார்க் எடுத்தப்போ தான் அவன் சேர்த்துக்கிறான். நீங்கள் பயாலஜி எடுத்துருக்கணும், மேத்ஸ் எடுத்துருக்கணும். இவங்க இப்போ ஒரு திருத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பயாலஜியை படிக்க தேவையில்லை. எங்க மருத்துவருக்கு பேசிக்க பயாலஜிங்க, உயிரியல் தெரியணுங்க, அவருக்கு அனாட்டமி தெரியணுங்க. அனாட்டமி தெரியாமையே ஒருத்தர் வந்து நீங்க நீட் எக்ஸாம் எழுதலாம், நீங்க வந்து 12th வந்து நீ பயாலஜி குரூப் படிக்கலாம் கூட பரவாயில்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்ச, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் எம்பிபிஎஸ்ல சிலபஸ் இருக்கா? எம்பிபிஎஸ்ல சிலபஸ் என்ன? அனாட்டமி, அதாவது மனித உடலியல். நீங்க மனித உடலியலையும் படிக்க தேவையில்லை. எங்க 12th அங்க நீங்க பயாலஜி தூக்கி போட்டீங்களா? பயாலஜி 2ஆ பிரிக்கிறோம், உயிரியல், தாவரவியல். நீங்க 2த்தையும் சரி, தாவரவியல் கூட விட்டுருங்க. உயிரியல் படிக்காம நீங்க எப்படி டாக்டர் ஆக முடியும்? மூளையினுடைய அமைப்பு என்ன, இதயத்தினுடைய அமைப்பு என்ன, உடலுடைய அமைப்பு என்ன, எலும்புகளின் அமைப்பு என்ன என்று தெரியாமலேயே ஒருவன் மருத்துவராக மாற முடியுமா? இப்போ உங்க அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? மாறலாம், பயாலஜி எல்லாம் பரவாயில்ல. இது என்ன? இது முரண்பாடு. இது என்ன? இது மக்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? குழந்தைகளை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
குழந்தைகள் படிக்கணுமா, அறிவாற்றலை பெருக்க வேண்டுமா, அல்லது அவன் சீரழிய வேண்டுமா, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம்? நீங்க சிலபஸ்லயும் கை வைக்கிறீங்க, கட்டமைப்பில கை வைக்கிறீங்க. சார் சொன்னாரு, வழக்கறிஞர் சாரு, எங்களுடைய வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு போயிட்டுறான்னு. உண்மை. இவன் வரி கொடுத்து இவன் சம்பாரிச்சு தமிழக அரசாங்கத்தினுடைய முயற்சியால் பல்வேறு தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இங்க மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் கொண்ட நாடு தமிழ்நாடு தான். மத்திய தொகுப்புல சில எம்பிபிஎஸ் சீட் இருக்கு, நீங்க கோப்பா கொடுத்துதான் ஆகணும். நீங்க கொடுக்காம இருக்கவே முடியாது, சட்டம். நீங்க சம் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய தொகுப்பு பீகார்ல இருந்து வந்து ஜாலியா வந்து அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. தமிழ்நாட்டு அரசு குழந்தைகள் அவன் மண்ணு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். இது போன்ற ஆபத்துக்கள் இதிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏத்துக்கல. அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே போன்று நீட்டை வந்து நீட்டு விலக்குக்காக மசோதா நிறைவேற்றி நீட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வேணாம்னு சொல்றாங்க. எனவே அதை வந்து அவங்க பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்குரிய எல்லா முகாந்திரமும் உண்டு. சொல்லுங்க சார். கேட்டு இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரை சார், இல்ல மாநிலத்தில் இருமொழி கொள்கை விவகாரமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் அதிமுக திமுகவினுடைய நிலைப்பாடு ஒன்றுதான். சரிங்களா? அதனாலதான் 7.5 கூட அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனா எலெக்ஷன் நேரத்தில் திமுகவினுடைய வாக்குறுதி நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து இவர்கள் திமுக ஒரு நாடகம் நடத்துகிறது, சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பிரதான எதிர்கட்சியான அதிமுக இன்று புறக்கணித்திருக்கிறது. சென்ட்ரல்ல ரூல் பண்ற பிஜேபி நிராகரித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏடிஎம்கே இந்த கவர்மெண்ட் போனதுன்னா அதிமுக அரசாங்கம் வந்து இதே ஃபைட் தான் லீகல் பேட்டில் அவங்க நடத்த போறாங்க. கரெக்டா நான் சொல்றது? ஆனா இதுல போதுமான ஒத்துழைப்பை எல்லா பார்ட்டியும் கொடுக்க வேண்டியது ரொம்ப தேவைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே கொடுக்கணுங்க சார். ஓகே. ஏன்னா வந்து தமிழகத்துல வந்து ஜிஆர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கல்வித்துறை நம்ம போட்டு இருக்கோம். ஆனா ஒன்றிய அரசாங்கம் நீட் போன்ற விஷயங்கள், தேசிய கல்விக் கொள்கை போன்ற விஷயங்களை கொண்டு வந்து நீங்க டோட்டலா நீங்க சிலபஸை தப்புன்னு சொல்ல வராங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க தப்பு, அவ்வளவுதான். உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க நடத்தக்கூடிய 12th எந்த வேல்யூவும் கிடையாது, 10th எந்த வேல்யூவும் கிடையாது. எங்க 8வது வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க எதுக்குமே வேல்யூ கிடையாதுன்னு நீங்க தள்ளுறீங்க. அதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க குழந்தை வந்து மெல்ல மெல்ல கற்கணுங்க. காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் சொல்றோம், கற்றல் பாதைன்னு சொல்றோம் சைக்காலஜில, கல்வி உளவியல்ல. கற்றல் பாதை வந்து தடைபடுதுங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 12th புக்கை போய் படிக்கிறார். புரியுது புரியுது. அந்த கற்றல் பாதை எங்க வரும்? டான்டைக் என்ன சொல்றாரு? லேர்னிங் கர்வ்னு சொல்றாரு. நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா தான் போக முடியும். ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா 6வது படிச்சுட்டு 12th புக்கு போய் படின்றார். 12th பயாலஜி போய் நீ படிச்சுட்டு வான்ற. எனவே இது வந்து கல்வித்துறைக்கும் ஆபத்து, குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் ஆபத்து தான்.